ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே மார்னிங் அப்போ வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா 1 வீக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக உள்ள வெஜிடபிள்ஸ் நமக்கும் சேர்த்து தான். அப்புறம் ஒவ்வொரு காய்கறியாக நான் ஏற்கனவே ஆர்கனைஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்களே பாருங்கள் ஒன் பை ஒன்னாக. அப்புறம் சொல்ல நினச்சேன், நம்ம கிராமங்கள்லேயும் சரி சிட்டி சைடும் சரி ஆற்று தண்ணி வந்து ரொம்ப மண்ணாக கலங்கலாக தூசியாக வருது. ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க ஃபில்ட்ரு வந்து என்ன பண்ணுதுன்னா அதோட தாது உப்புக்கள் மினரல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணிடுது. ஒரு கேன் வாட்டர் மாதிரி இனிப்பாக தண்ணி தர்றதுனால நம்ம அப்படியே குடிச்சு பழகுனதுனால பிள்ளைங்க வந்து ஊருக்கு போனால் அங்கே உள்ள ஆற்று தண்ணிகளை வந்து குடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இனிப்பு இல்லை, நல்லா இல்லை அப்படின்னு என் சின்ன பையன்லாம் குடிக்க மாட்டான். நமக்கே பெரியவங்களுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் அது கெடுதலும் தான், வேறு வழி இல்லை. ஏன்னா நோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கு ஃபில்ட்ரு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே சேம் டைம் சத்துக்களும் கிடைக்க மாட்டேங்குது. வேறு வழி இல்லை, நம்ம எனி டைம் வந்து சூடு பண்ணிகிட்டும் இருக்க முடியாது. அப்படியே சூடு பண்ணி வச்சாலும் பசங்க வந்து சூடு பண்ண வாட்டரை குடிக்க மாட்டேங்காங்க, ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுங்காங்க. வேறு வழியே இல்லை. நோய் முக்கியமாக சத்து முக்கியமான முதல்ல நோய் வராததை தடுக்கிறது, அதுக்கப்புறம் தான் நம்ம சத்தை யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால் நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஃபில்ட்ரு இருக்குது. ஆனால் எங்கள் மாமனார் மாமியார் இருக்கிற வீட்டில் வந்து கிராமம், அங்கே தண்ணி ரொம்ப கலங்கலாக வந்துட்டு இருந்துச்சு. அவங்களும் ஓரளவுக்கு துணியை வச்சு வடிகட்டி பிடிச்சி தான் வச்சு குடிச்சு பார்க்குறாங்க. இருந்தாலும் அடுத்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்மெல்னால் குடிக்கவே முடியலை. அதனால தான் பார்த்தோம், சரி இது சிம்பிளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் பார்க்கணும், அதே டைமில் அந்த தாது உப்புக்கள் மினரல்ஸ்லாம் இருக்கணும். அப்படிங்கிறதுனால அங்கே கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினோம். அது என்ன பொருள்னு சொல்கிறேன். இது கீரை விதைகள் டக்குன்னு ஒரு 4 நாளில் முளைச்சிரும். இது தண்ணி அவங்க பாய்ச்ச மாதிரி விட்டதுனால நான் கத்திரிக்காய் விதை போட நினச்ச இடத்துல வந்து கீரை விதைகள் முளைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதுதான் சொன்னேன். இது வந்து 1100 தான் சில்வர் பாத்திர கடையில் வாங்கினது. இது என்ன பண்ணுதுன்னா, கீழே ஒரு ட்ரம்மு பேரல் மாதிரி இருக்கா, மேலே ஒன்று இருக்கா. அந்த மேலே உள்ள மூடியை ஓப்பன் பண்ணால் 3 வந்து குடுவை மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணுதுன்னா சுண்ணாம்பு கட்டி மாதிரி இருக்கும் பார்க்க. இது வந்து நல்லா ஃபிட் பண்ணணும், நட்டு போல்ட்டை வச்சு ஃபிட் பண்ணிட்டோம். இது என்ன பண்ணுதுன்னா அழுக்க மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி வைக்கிது. சத்துக்கள் உள்ள தண்ணி வாட்டரை ப்யூரிஃபை பண்ணி கீழே உள்ள ட்ரம்முக்கு அனுப்புது. இது நம்ம எலக்ட்ரிக்கல் மிஷின் மாதிரி டக்குன்னு ஃபில்ட்ரு பண்ணாது, 1 மணி நேரத்துலலாம் பண்ணாது. நம்ம நைட்டு ஊற்றி வைக்கிறோன்னா காலையில் இந்த ஹோல்ஸுக்குள்ள 3 ஹோல்ஸ் இது வெளியே ட்ராப்ஸாக விழுந்து ஃபில் ஆகிறதுக்கு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஆகும். அதுக்கப்புறம் நம்ம குடிக்க வந்து நம்ம மேலே வந்து ரீலோட் பண்ணிகிட்டே இருக்கணும் வாட்டரை. அப்படின்னா தான் இது ஃபில்ட்ரு ஆகும். கீழே அந்த ப்ளூ கலர் வந்து ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏன்னா நம்ம இழுக்கும்போது உரசாமல் இருக்கிறதுக்காக. இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 1 வீக் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் கொடுக்கணும்னு நினச்சோம், ஏன்னா எதுவும் ஃபால்ட் எதுவும் இருக்கான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.